குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 9 முதல் 15 வரைக்கும், அதாவது ஏப்ரல் 22 முதல் ஏப்ரல் 28 வரைக்குமான 2024 வருடத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்தும், அதுக்கப்புறமா வாரத்தோட கடைசி 4 நாட்கள் இவங்களோட சேர்ந்து சுக்கிரனும், வாரம் முழுக்க கன்னி ராசியில கேது பகவானும், வாரத்தோட முதல் 2 நாட்கள் கும்பராசியில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தும், அதுக்கப்புறம் தனித்து சனி பகவான் மட்டும் மீன ராசியில ராகு பகவானும் புதன் பகவானும், முதல் 3 நாட்கள் சுக்கிர பகவானும், வாரத்தோட 3வது நாள்ல இருந்து 7வது நாள் முழுவதும் செவ்வாய் பகவான் இவங்களோட சேர்ந்தும் சஞ்சாரம் பண்றாங்க. வாரத்தோட முதல் 2 நாட்கள் சந்திரன் கன்னி ராசியில அஸ்தம் 2 மற்றும் சித்திரை 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 2 விசாகம் 1 இந்த நட்சத்திர பாதங்கள்லையும், 5 மற்றும் 6வது நாள் விருச்சிக ராசியில அனுஷம் 1 கேட்டை 1 பாதங்கள்லையும், 7வது நாள் தனுசு ராசியில மூலம் 1ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை பிரதமை, மறுநாளும் தேய்பிரை பிரதமை, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை, தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு எடுத்தா ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியதிபாதம், வரியான், ஃபரீகம், சிவம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா கரசை, பதிரை பாலவம், கௌலவம், கரசை, பதிரை பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி விருச்சிகம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு. வாரத்தோட 3ஆம் நாள் செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதனால சொத்துக்கள், அம்மாவுடைய ஆரோக்கியம், வண்டி வாகனம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த திருப்தியற்ற நிலைமை ஓரளவுக்கு சரியாகும். 5ஆம் இடத்துக்கு செவ்வாய், ராகு, சுக்கிரன், புதன் இணைவு வாரத்தோட முதல் பாதி இருக்கிறதுனால துர்க்கையம்மன், சயனகோல பெருமாள், நரசிம்மர், காலபைரவர் வழிபாடு பண்றது நல்லது. ஆன்மீக தலைவர்கள் வழிபாடு பண்றதுனாலையும் மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, சூரியன், சுக்கிரன் இணைவு வாரத்தோட 2ஆம் பாதியில இருக்கு. அதனால திருமண விசேஷங்கள் நடக்கிறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் யோகம் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல வருமானம் திருப்தியா இருக்கும். இன்னமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால நட்பு விஷயங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த உறவுகள் கிட்ட கூடுதல் கவனமா இருக்கணும். வாரத்தோட முதல் 2 நாட்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. கூடவே கேது பகவானும் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த 2 நாட்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால பரம்பரை சொத்துக்கள் விஷயமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். 5 மற்றும் 6ஆம் நாள் சந்திரன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றாரு. அந்த 2 நாட்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மனநிலை, அப்பா வழி உறவுகள் இது எல்லாத்திலுமே கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வாரத்தோட கடைசி நாள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் மூலம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. அந்த சமயத்துல அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தந்தை வழி வருமானம், பரம்பரை சொத்துக்கள் மூலமா கிடைக்கிற ஆதாயம் இதுலெல்லாம் சின்ன சின்ன தடங்கல்கள், தாமதங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.